ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். பிரியமே, மனதில் சஞ்சலம் கொள்ளாதே. எந்த கவலை வந்தாலும் என்னையே முழுவதுமாக நினை. எனது உதவி எந்த வடிவத்திலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி உன் சாயிநாதர் செய்வேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயல்லவா? என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் போகும்? நிச்சயமாக கிடைக்கும். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கான அந்த நல்ல வாய்ப்பு, நீ என்னிடம் கேட்ட வரம் எல்லாமே உனக்கு நான் தருகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாயா என் பிரியமே? உன் சாயப்பா இருக்கிறேன். உன்னை வாழ வைப்பதற்காகவே இருக்கிறேன். உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. அதே போல நீ இருப்பதையும், உன் சாயிநாதரே எல்லாம் என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நானும் மறக்க மாட்டேன். நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். பெரிய உதவியை உன் வீடு தேடி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக புது அத்தியாயத்தில் உன் வாழ்க்கை பாதையை பயணிப்பாய். பிரியமே, ஏதாவது ஒரு வழியில் உனக்கும் நான் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்கியிருக்கிறேன். உனக்கான உதவியை யாரோ ஒருவரிடத்தில் உனக்காகவே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள். நான் எங்கும் நிறைந்துள்ளேன். அனைத்து உயிரிலும் கலந்து உள்ளேன். உன் சாயிநாதர் உதவி என்று என்னை அழைக்கும் நேரத்தில், என்னை காப்பாற்றுங்கள் சாயிநாதரே என்று உன் குரல் கேட்கும் நேரத்தில், அடுத்த நொடியே உன்னை காப்பாற்ற, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நான் நிச்சயமாக வருவேன். வந்து அருள் புரிவேன். உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பது நிச்சயமான உண்மை. உன் சாயப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே என் கண்மணியே. நீ கூப்பிட்ட அடுத்த நொடியே பளிச்சென்று உன் மூளைக்கு உதிக்கும்படி நான் அங்கு இருப்பேன். நீ அதை உணரும் தருணத்தையும் நான் உனக்காக ஏற்படுத்துவேன். நீ பல நாள் என்னிடம் கேட்ட வரத்தை, நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, இனிப்பான செய்தியை இன்றே உனக்காக நான் தரப்போகிறேன். நம்பிக்கையாக இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையில் வாழ்வாய். சர்வ நிச்சயமாக வாழ்வாய். உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். அது மனித ரூபமாக இருந்தாலும் சரி, பட்சிகளாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி. ஆனால் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். உதவி கிடைக்கும். நிச்சயமாக உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. கஷ்டம் வந்துவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாதே. கஷ்டம் அதிகமாக வருகிறது என்றால் அதைவிட நல்லது வந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். மகிழ்ச்சியாக இரு. நிம்மதியாக இரு. எதற்குமே கலங்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அவையெல்லாம் மாற்றிவிடு. உன் வாழ்வில் அதிரடி மாற்றம் நிகழும். சர்வ நிச்சயமாய் நிகழும். உன் சாயப்பாவின் வாக்கு பொய்யாகாது. மாற்ற முடிந்ததையெல்லாம் மாற்றிவிடு. அதேபோல் மாற்ற முடியாததை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழப்பழகு. அதையும் ஏற்க முடியவில்லை என்றால் அதை உன் மனதிலிருந்து நீக்கிவிடு. உன்னை சுற்றி இருப்பவர்களும், நீ உயிராய் நேசிப்பவர்களும் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்தினால் அது உதாசீனமே அல்ல. விதையாக இருக்கும் நீ மரமாய், பெரிய விருட்சமாய் வளர்வதற்கான உரம்தான் அது. அந்த உதாசீனம். உனக்கு வரும் உதாசீனங்களையும் நிராகரிப்புகளையும் எதிர்த்து நிற்காதே. அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள். கோபப்படாதே. கோபமும் ஒரு விதமான அன்புதான்.
அதை எல்லோரிடமும் காட்ட முடியாது. ஒரு சில பேர் மட்டிடம் மட்டுமே அதை காட்ட முடியும். யாருமே கஷ்டப்பட்டு சிரிக்க முடியாது. அதேபோல் யாரை கஷ்டப்படுத்தியும் நாம் சிரித்தால் அது நம் வாழ்வுக்கு பெரும் துன்பமாகி போய்விடும். மன வருத்தமாக இருக்கும் பொழுது கூட, சோகமாக இருக்கும் பொழுது கூட, மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு என் குழந்தையே. உன்னுடைய சிரிப்புக்காக ஒரு கூட்டமே உன்னை நேசிக்க கூடும். யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ மட்டும் உன்னை நேசித்து கொண்டே இரு, எப்பொழுதும், எல்லா சூழ்நிலையிலும். ஏனென்றால் இந்த உலகில் மிக உன்னதமான ஒன்று அன்பு மட்டுமே. உன்னையே நீ நேசித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நிச்சயமாக உன்னை நேசிப்பார்கள். உன்மேல் உண்மையான அன்பை பொழிவார்கள். என் அன்பு பிரியமே, வலிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்வும் இல்லை. உன்னுடைய வழியையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கான வழியை தேடு. தேவையில்லாத இடத்தில் வீணாக உன் வார்த்தைகளை பிரயோகிக்கப்படுத்தாதே. தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பேசி பழகு. அப்பொழுதுதான் உன் வார்த்தைக்கு மதிப்பிருக்கும். எது வந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையோடு நீ தேட நினைத்தால், வாழ நினைத்தால் எதையுமே இழக்கவும் வேண்டிய அவசியமில்லை. வீணாக மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுதான் குழந்தையே வாழ்க்கையின் மிக பெரிய ரகசியம். உன் வாழ்க்கையில் சொத்தை அதிகமாக சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. மற்றவர்களின் மனம் நோகும்பாறு அதிகமாக சொத்து சேர்க்காமல் இருப்பதே மிக நல்லது. ஏனென்றால் நீ செய்யும் பாவத்தை சுமக்கப் போவது நீ அல்ல, உனக்கு பின்னால் வரும் உன் சன்னதிதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வீணாக நீ செய்த பாவத்திற்கு அவர்களை ஆளாக்கிவிடாதே. கஷ்டத்தை அவர்களை தாங்க வைக்காதே. அப்பா இருக்கும் வரை, அப்பா என்ற நிழலில் இருந்தவரை வெயில் உன்னை சுட்டதே இல்லதல்லவா? உன் மனதில் கஷ்டம் வந்ததே இல்லையல்லவா? இப்பொழுது அந்த கஷ்டம் உன் மனதிற்கு தெரிகிறதென்றால், இப்பொழுது அந்த வெயில் உனக்கு சுடுகிறதென்றால், அப்பாவின் நிலைமையை யோசித்துப்பார். உனக்காகவே உன் வலிகளையும் வெயிலின் உஷ்ணத்தையும் தன் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்ட அப்பாவின் நல்ல எண்ணத்தை நினைத்துப்பார். இதுவரை உனக்கு எந்த கஷ்டத்தையும் வேதனையும் கொடுக்காத சாயப்பா இப்பொழுது ஏன் அதை உணர வைக்கிறார் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதுவிதமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை நெருங்கி இருக்கிறேன், மிக அருகாமையில் உன்னை நெருங்கி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை உனக்கு வரப்பிரசாதமாக அள்ளி அள்ளி தரப்போகிறேன். அதற்காகத்தான் இந்த மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையே வாழ்க்கை. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எப்பொழுதுமே பல பேரின் வாயை மூடுவதை விட உன்னுடைய காதை மூடிக்கொள்வதே மிக நல்லது. உன்னை நிரூபிப்பதற்காக எல்லோரிடமும் போய் உன்னை பற்றியும் உன்னுடைய நிகழ்வை பற்றியும் விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றுவிடு. நீ வாழும் வாழ்க்கையிலேயே உன்னை பற்றி உன்னை தவறாக பேசியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். எல்லோரிடமும் போய் நான் நல்லவர், நான் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. அதை அவர்களே உணர்ந்து கொள்ளும் நேரத்தை உன் சாயப்பா உருவாக்கி தருவேன். வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட உனக்கு முடிந்ததை, உன் வாழ்வில் நடந்ததை மறந்து பார். மறதி கூட ஒரு விதமான நிம்மதியை அள்ளித்தரும். இதை செய்து பார். உன் கவலைகளையெல்லாம் மறந்து பார். உன் வாழ்க்கையில் புது பயணத்தை நீ தொடர்வதை நிச்சயமாக நீ உணர்வாய். மிக பிரகாசமான வாழ்க்கை உன் முன் காத்து கொண்டிருப்பதை உன் கண்களுக்கு நன்றாகவே புலப்படும்.
அதை நான் உனக்கு உணர வைப்பேன். குழந்தையே, உனக்கே வலித்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு வலிக்கக்கூடாது, அவர்கள் மனம் வேதனைப்படக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பு உன்னிடம் இருக்கிறது. அந்த நல்ல குணங்கள் உன்னிடம் இருப்பதால் தான் நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. நான் தேடி பிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு எல்லா நலன்களும் வளங்களும் கொடுக்கவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலைகள் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறேன். இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்ததெல்லாம் கைகூடும். நீ விருப்பப்பட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு ஜெயமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்த உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட மாட்டேன். நான் உன்னுடைய தகப்பன், தாய் எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அப்பா இருக்கிறேன் பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே கவலையோடு இருக்காதே. மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. வீண் வேதனைப்படாதே. வீணாக உன் கண்ணீரையும் வீணடிக்காதே. உன்னை பற்றி யார் எது சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய். மற்றவர்களின் பேச்சை எப்பொழுதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. மற்றவர்களின் பேச்சை நீ காதில் வாங்க கொண்டால் அனைத்தையும் வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது வீணாக உன் மனதிற்கு தான் காயமாக முடிந்துவிடும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் நீ நீயாகவே இரு. மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே செய். நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை பாதுகாக்க. உன்னை யாரென்றே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையையும் புரிய வைக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ என்னெல்லாம் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டாயோ, வேண்டிக் கொண்டாயோ, அதையெல்லாம் உனக்காக நான் நடத்தி வைக்கப் போகிறேன். என் பிரியமான கண்மணியே, இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். இன்று இரவோடு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிடும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயப்பா எழுதிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். முடிவையும் உனக்காகவே எழுதிவிட்டேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்று இரவோடு. உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளிலிருந்து நீ முழுமையாக விடுதலை அடையப் போகிறாய் குழந்தையே. நான் இருக்கும் பொழுது ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய் குழந்தையே? யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன்னிடம் திருப்பிவிடும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. உன்னுடைய நம்பிக்கை போகும் விடும்படியான செய்திகள் உன் காதுகளுக்கு வந்து விழுந்தால் அப்பொழுது கூட தைரியமாக இரு. பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலை வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்பேன், மீட்டு ரட்சிப்பேன். உன்னை காக்க எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மனதை தளர விட்டு விடாதே. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள் குழந்தையே. உன் வாழ்க்கையும் மாறும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் வரும். கஷ்டகாலம் இன்றோடு முடியப் போகிறது என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாக உன் எண்ணம் போல் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிசயமும் உன் வாழ்வில் நாளை முதல் ஆரம்பமாகும். மற்றவர்களுக்கு ஏதாவது நீ துன்பம் நினைக்க நேர்ந்தால் அப்பொழுது நினைத்துக்கொள், உனக்கு கஷ்டத்திற்கான விதையை நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதே. மற்றவர்களின் மனதை எப்பொழுதும் எந்த நேரமும் காயப்படுத்தும்படி எண்ணக்கூட எண்ணாதே. பொறுமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதுபோல பொறாமை, மற்றவர்கள் பற்றி பொறாமையோடு இருப்பவர்கள் ஒரு நாளும் ஜெயித்ததே இல்லை. உனக்கு ஒரு இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகருவதே நல்லவர்கள் செய்யும் காரியம். அன்பு என்பது மிக பெரிய பொக்கிஷமான பரிசு.
அதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியே, பெற்றாலும் மகிழ்ச்சியே. சில சூழ்நிலைகளில் பேசாமல் புன்னகைத்துவிட்டு நகர்ந்து விடுவது பேசத் தெரியாமல் அல்ல, அந்த நேரத்தையும் உன் மனதையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள்வதற்காகவே செய்யும் செயல் என்பதை நம்பு. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. சந்தோஷத்திற்கு ஒரு ஆரம்பம் வந்துவிட்டது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ இதுவரை பொறுத்திருந்ததெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என்னிடம் வரும் குழந்தையின் பிரச்சனையின் வேரை அறுக்கவே நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் ஆரம்பத்தில் என்னோடு பயணம் செய்வது உனக்கு கஷ்டமாகவே இருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையையும் நான் உச்சகட்டமாக சோதித்து பார்ப்பேன். சாயி அப்பா உண்மையில் இருக்கின்றாரா இல்லையா என்ற சிந்தனை கூட உன் மனதில் தோன்றி எழும். இவற்றை எல்லாம் புரிந்து கொண்டு உன் சாயப்பாவோடு பயணம் செய்தால் உன்னுடைய வாழ்வு ஆனந்தமயமாகவே இருக்கும். நிம்மதியின்றி இருக்கும் உன் வாழ்வு மகிழ்ச்சி பொங்கும் வாழ்வாக மாறிவிடும் சர்வ நிச்சயமாக. எனவே கலங்காதே என் கண்மணியே. நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்கியே இருப்பேன். எப்பொழுதும், எல்லா நாளும், எல்லா நொடியும் என் பார்வை உன் மீது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போனாது என் கண்மணியே. என்னுடைய குழந்தைகளின் நம்பிக்கையை எப்பொழுதும் வீண் போக விடவே மாட்டேன். உன் சாயி தேவா. உன்னில் முழுவதுமாக நானாகியே போனேன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படியிருந்தும் உன் மனதில் இருக்கும் ஏக்கத்தாலும் உன்னோடு இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையாலும் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். மனவேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய். கலங்காதே என் குழந்தையே. அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ நினைத்தவுடன் எல்லா காரியமும் நடந்துவிடும், நடந்தேறிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. அது நான் நினைத்தவுடன் தான் அது உனக்காக முடியும், நல்லதாகவே நடக்கும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என் குழந்தையே. சில இடங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருந்து விட வேண்டும். அதுதான் மிக மிக நல்லது உன் வாழ்விற்கு. குழந்தையே, எனக்கு எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது. நீ உன் மனதில் ஒரு நிமிடம் ஆத்மார்த்தமாக சாயி என்று சொன்னாலே போதும், உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும், நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றங்களையும் நான் உனக்காக உருவாக்கித் தருவேன். எப்பொழுதுமே உன் மனதிற்கு நெருக்கமானவனாக என்னை நீ உணர்ந்து கொள்வாய். அந்த தருணத்தை நான் என் பிரியமான கண்மணிக்காக உருவாக்கித் தருவேன். இதில் சந்தேகமே இல்லை. நீ விரும்பியபடி உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இது தெரியாமல் குழப்பத்தோடும் கண்ணீரோடும் உட்கார்ந்திருக்கிறாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே. உன் அப்பாவும் வந்துவிட்டேன் என் கண்மணியே. இனி உன் துன்பங்கள் எல்லாம் உன்னுடைய வசந்த காலமாக மாறப்போகிறது. உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? இனி கவலைப்படாதே. மனதில் நிம்மதியை தொலைத்து விடாதே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. காரணம் இல்லாமல் நான் எதையும் உனக்கு கூறவும் மாட்டேன், நடத்தவும் மாட்டேன். அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் நிச்சயமாக உண்டு என்பதை நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே சிறப்பான மாற்றம் உன் வாழ்வில் எனது அற்புதத்தால் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு காத்திரு. உன் வாழ்க்கையில் நீ சுபிட்சமாக வாழப்போகிறாய். சந்தோஷங்கள் வந்து உன்னை சூழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை.
ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு. பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. நான் தேடி கண்டுபிடித்த என் பொக்கிஷம் நீ அல்லவா? ஆனால் என் குழந்தையே, நான் பல முறை பல தடவை பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள். நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி.
உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே, உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ, முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டி பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும். முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே வெற்றியை பார்க்கவே முடியாது. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சாதிக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்துவிட முடியும். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து உன்னால் ருசிக்கவும் முடியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக எப்பொழுதும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன், வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட மறந்து விடாதே. நீ துன்பத்தில் வாழ்ந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். நீ இன்பத்தில் திளைத்திருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். நீ துன்பத்தில் வேதனைப்படும் பொழுது உன் வேதனைக்கான மருந்தாக உன் சாயப்பா இருப்பேன் என் குழந்தையே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே, வாரி வாரி வழங்கவே உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன்னுடைய மனதில் உன் சாயப்பாவை வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனதில். எதற்காக உனக்கு இந்த குழப்பம், பயம், தெளிவு இல்லாமை? எப்பொழுதும் நான் ஜெயிப்பேன். எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட என் அப்பா இருக்கிறார். என்னை நானே புரிந்து கொள்வதற்காக என் அப்பா இருக்கிறார். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவும் அதில் வெற்றியடைவதற்காகவும் என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார், இருப்பார், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக முடித்து காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் கண்ணில் நீர் வர விட்டு விடுவேனா உன் சாயப்பா? உன் வாழ்க்கையில் சோதனைகளை வரவிட்டு விடுவேனா உன் சாயிநாதர்? மனக்குழப்பமே வேண்டாம், மனவேதனையே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக உன் சாயிநாதர் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது.
என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணமே இல்லாமல் வருத்தப்படாதே. எதற்கும் ஒரு நல்ல முடிவு உண்டு. உனக்கான நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது கோபப்படாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழ்த்தவே, நிரந்தர நன்மையை உனக்கு கொடுக்கவே எல்லாம் தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு.